ஸோ ஓகே ஹாய் வெல்கம் டு வசந்த் பேட்மிண்டன் கோச் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த்ரஸ்டர் எஃப் அல்ட்ரா ராக்கெட்டு. இந்த 5.mm ஷாஃப்ட்டு மெட்டாலிக் கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ண ராக்கெட்டு. நல்லா கொஞ்சம் ராக்கெட் வந்து ஷாஃப்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகே இந்த ஷாஃப்ட்டு ரொம்ப இருக்கிறது ரொம்ப தின்னஸ்ட் ஷாஃப்ட்டு. கொஞ்சம் அடிச்சிங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் நல்லா போகும். நல்லா ரிப்பல்ஷன்லாம் நல்லா டிஃபென்ஸு அஃபென்ஸ்லாம் நல்லா கிளியர் பண்ணலாம் அந்த ராக்கெட்டில். மோஸ்ட்டாக அந்த ராக்கெட் வந்து யார் யூஸ் பண்ணாங்கன்னா பிளேயர்ஸ் நேம் வந்து முகமது அசான், அப்புறம் வந்து டான் கியான் மெங். இந்த பிளேயர்ஸாக இந்த ராக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ராக்கெட் வந்து 4U தான் ஓகேங்களா. அரௌண்ட் 83 கிராம்ஸ் வரும் இந்த ராக்கெட்டில். G5 கிரிப் சைஸு. இந்த ராக்கெட்டை வந்து நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக போகும். இந்த ஸ்ட்ரக்சரே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் அந்த ஹெட் ஃப்ரேமு. இந்த ராக்கெட் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நல்லா ஓவல் ஷேப்பு. நல்லா ஸ்வீட் ஸ்பாட்டில் அடிச்சிங்கன்னா நல்லா செம்மையாக கிளியர் ஆகும். டிஃபென்ஸு அஃபென்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் செம்ம கிளியர் ஆகும். நீங்கள் எவ்வளோ தான் சில ராக்கெட் வந்து எஃபர்ட் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராக்கெட் வந்து நான் கோசன் ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோசன் G-Tone 0.69 mm திக்னஸ்ஸு. நல்லா சூப்பராக போகும் ஸ்ட்ரிங்கில். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கோசன்லாம். இந்த ராக்கெட் வந்து ஃப்ரீ கோட் டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால நல்லா இன்ஜெக்ஷன் மோல்டிங் இருக்கும் இந்த இடத்துல. நம்ம வந்து இது வந்து வுட் இல்லை, நல்லா ஃபைபர் கோட்டிங் தான். நல்லா சூப்பராக இருக்கும். பைரோஃபுல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜப்பானில். நல்லா கொஞ்சம் சூப்பரான குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இது. மோஸ்ட்டாக ஐஎன் ராக்கெட்டில் தான் இந்த ராக்கெட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க பைரோஃபுல் மெட்டீரியல். அது ஜாப்பனீஸ்னால கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. இந்த ராக்கெட் வந்து கலர் வந்து மூன்லெஸ் லைட் கலரு ஓகேங்களா. இந்த ராக்கெட் வந்து மெட்டாலிக் கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ண ராக்கெட்டு. நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஸ்டடியாக இருக்கும். ஓகே இது வந்து G5 கிரிப்பு தான். நல்லா கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், இங்கே வெயிட் அதிகமாக இருக்கும். அதுதான் G5 கிரிப்போட கான்செப்ட்டு. ஸோ இந்த ராக்கெட் வந்து வுட்டெல்லாம் மேட் பண்ணிக்க மாட்டாங்க. நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கார்பன் ஃபைபரில் மேட் பண்ணியிருப்பாங்க இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில். நல்லா சூப்பராக இருக்கும், ஒயிட் கலராக இருக்கும் இது உள்ள. அதை இது கிரிப்பு போடுறதுனால தெரியல. ஸோ ஓகே இந்த ராக்கெட் வந்து விக்டர் வந்து தைவான் மேடு ஓகேங்களா, ஜப்பான்லாம் இல்லை, தைவான் தான். ஸோ இந்த ராக்கெட்டோட நான் மெயின் ஸ்பெசிஃபிக் சொல்கிறேன். சில பேர் டூப்ளிகேட் ராக்கெட்லாம் சொல்லுவீங்க. இந்த ராக்கெட்டோட டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹவு டு செக் டூப்ளிகேட்னா எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே இந்த கோடு ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த கோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து லேசர் கட்டிங்கில் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. லேசர் மிஷினில் பண்ணதுனால மேக்ஸிமம் நீங்கள் கூகுளில் நீங்கள் வந்து அந்த நம்ம வந்து இந்த எம்ஆர்பிலாம் வரும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரேப் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் ரேப்பில் அங்கே QR ஒன்று இருக்கும். அந்த QR ஸ்கேன் பண்ணினாவே இந்த INJ வந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இது சில பேர் தெரியாது, டூப்ளிகேட் சொல்லுவாங்க. ஏன்னா கலர் வந்து டிம்மாக இருக்கும், அதனால் டூப்ளிகேட் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரிஜினல் தான் ஓகேங்களா. ஸோ ஓகே ஓகே இப்போ இந்த ராக்கெட் நான் டாஸ் பண்ணி பார்த்துருப்பேன். நல்லா கொஞ்சம் ரிப்பல்ஷன்லாம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ராக்கெட் வந்து நல்லா ஹை அண்ட் ராக்கெட்டு. நான் 12,200 கொடுத்து இந்த ராக்கெட் வாங்கியிருக்கேன். ஓகே ஸோ இந்த ராக்கெட் வந்து அட்வான்ஸ் பிளேயரு, இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான் இந்த ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பிகினர்ஸ்லாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஓகே தான், பட் ஆனால் சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா ஷாஃப்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், இருக்கிறதே ரொம்ப தின்னஸ்ட் ஷாஃப்ட்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும். மேக்ஸிமம் டபுள்ஸ் ஆடுற ஐடியா பண்ணிங்கன்னா அந்த ராக்கெட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஷாஃப்ட் ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஆடணும். ஸோ சிங்கிள்ஸ் ஆடுங்க ஓகே, நல்லா கொஞ்சம் சேஃபாக ஆடலாம். ஓகே இந்த ராக்கெட்டு கொஞ்சம் சில வெப்சைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து சில வெப்சைட்டில் 12,200 இருக்கும், சில வெப்சைட்டில் 12,700 இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைஸை பார்த்துட்டு வாங்குங்க ஓகே. ஏன்னா டூப்ளிகேட்டாக இல்லையான்னு ஒரிஜினலாக சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த QR கோடெலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். நான் உங்களுக்கு அந்த பிக்சர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போட்டுறேன், இந்தமாதிரி ஸ்கேன் பண்ண சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த சைடில் வந்துடும் ஓகேங்களா, பிக் மாதிரி. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் QR போட்டு ஸ்கேன் பண்ணி வாங்கிங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் டூப்ளிகேட்டாக சிலதெல்லாம் வந்து பெயிண்ட்
அந்த ஐஎன்ஜெல்லாம் வந்து பெயிண்டிங் மாதிரி வரும், பிளாக் கலர் பெயிண்டிங் மாதிரி வரும். ஸோ அது ஃபேக், ஓகேங்களா. அது வந்து டூப்ளிகேட் ராக்கெட்டு. இது வந்து நம்ம லேசர் பிரிண்டிங்னால ஃபேக் வந்து எப்படி அது வந்து ஏன்னா ஃபேக்கும் ஒரிஜினல் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இதுக்காக மெனக்கட்டு வந்து இந்த மிஷின் வாங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லியான மிஷின், ஓகேவா. அதனால் வந்து லேசர் பிரிண்டிங் பண்ணுறது தான் மெனக்கட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ காசு போட்டு பண்ணுறாங்க, அதனால் லேசர் மிஷின் வச்சுருப்பாங்க ஒரிஜினலுக்காக. ஃபேக் வந்து ராக்கெட் எப்படின்னா பெயிண்டிங் மாதிரி இருக்கும், அதை நம்ம சுரண்டியா தவிர வெளியே வந்துடும். இது சுரண்ட முடியாது பாருங்கள், இது சுரண்டாமல் போகாது, ஓகேங்களா. இந்த ஐஎன்ஜே இந்த வேர்டு இருக்குங்க பார்த்தீங்களா, இது சுரண்டா போகாது. அதுவே பெயிண்டிங்னு வச்சிங்களேன், அப்படியே நம்ம சுரண்டா வெளியே வந்துடும் அந்த பெயிண்டோட. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரிஜினலாக ஃபேக், ஓகேங்களா. ஸோ இந்த ராக்கெட்டை பார்த்து வாங்குங்க, ஓகேங்களா. யாரோட சில பேர் தெரியும் இந்த ராக்கெட் ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு. சிலதெல்லாம் வந்து இங்கே இந்த பிளாஸ்டிக் பதிலாக வுட்டெலாம் இருக்கும் இந்த ராக்கெட்லலாம். இந்த பிளாஸ்டிக் மோல்டிங் பதிலாக சிலதெல்லாம் இந்த பிளாஸ்டிக்மே வருது பார்த்தீங்களா. இது இல்லாமல் வேறு கேப் போட்டுலாம் வரும், அது வந்து டூப்ளிகேட் தான், ஓகேங்களா. இந்தமாரி பார்த்து வாங்குங்க அந்த ராக்கெட்டு, நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ராக்கெட்டு. நல்லா செம்ம ஃபீட்பேக் வந்திருக்கு இந்த ராக்கெட்டில். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ராக்கெட் ரொம்ப ஹை எண்டு, பட் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க, கேர்ஃபுல்லாக ஆடுங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேயர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசன் பேட்மிண்டன் கோச்சிங் யூடியூப் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.